முதல்ல தெரிஞ்சிருச்சா? சரி, நம்ம ராகால எப்பயுமே உள்ளூர் கலைஞர்கள்னா வந்து ஒரு தனி இடம் கொடுத்துருப்போம். எப்பயுமே நம்மளுக்கு அவங்க ஃபோன் பண்ணி கேட்போம், சார் எப்படி இருக்கீங்க, உங்க பாடல் இந்த மாதிரி ஓடுது அந்த மாதிரி ஓடுதுன்னு. இல்ல ராகாவுக்கு கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணிருக்கோம். ஆனா முதல் தடவையா நம்ம THR ராகா ஒரு உள்ளூர் கலைஞரோட ஸ்டுடியோக்கு வந்திருக்கு. இப்ப நம்ம வந்து கிப்போங்ல இருக்கிற சுந்தராவோட ஸ்டுடியோல இருக்கோம். முதல் தடவையா பல பேர் வந்து சுந்தராவை பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்ல, சுந்தராவோட ஸ்டுடியோ எப்படி இருக்குன்னு வாங்க இப்ப நம்ம பார்ப்போம். சரி, சுந்தரா வந்து முதல்ல சொன்னாரு ரொம்ப பிஸியா கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதுதான் சுந்தராவோட ஸ்டுடியோ. வெளியிருந்து பார்த்தா தெரியாது, உள்ளுக்கு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு சுந்தரா உள்ளுக்கு வரலாமா? ஓகே, இவர்தான் நம்ம இசையமைப்பாளர் சுந்தரா. ரொம்ப லோ ப்ரொஃபைலா இருப்பாரு. சரி சுந்தரா, இதுதான் உங்களுடைய ஸ்டுடியோ என்வாயர்மெண்டா? This is my workstation. Basically, it's not a professional studio, but ஓரளவுக்கு நம்மளால செய்ய முடியாது இந்த ஸ்டுடியோ தான் செஞ்சுட்டு இருக்கோம். சரி, நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. நின்னா கால் வலிக்கு, கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். சரி சுந்தரா, உங்களுக்கு வந்து என்ன நல்லா தெரியும், எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம மக்களுக்கு வந்து சில பேருக்கு நீங்க இசையமைப்பாளர்னு தெரியும், ஆனா உங்களுடைய ஆரம்ப காலங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதை இப்ப எங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. சுரேஷ், உங்களை எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். நீங்க ஒரு நட்சத்திரம். நாங்க கீழே இருந்து உங்களை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கே தெரியுறதுக்கு நியாயம் இல்லைல்ல, நீங்க வால் நட்சத்திரம் சார். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் ஜோக்லாம். ஸோ என்னன்னா, நான் வந்து ஆக்சுவலா நீங்க சொன்னது உண்மை தான். நான் ரொம்ப நாள் மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். பட் நான் ஒரு பர்பஸ்க்காக கொஞ்சம் லோ ப்ரொஃபைலாகவே இருந்துட்டேன். தென் ஐ ரியலைஸ் ஆல் ஆஃப் அ சடன் தட் வி நீட் ஹைலைட். இந்த என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டில் வந்து கட்டாயமாக ஹைலைட் தேவைப்படும். நண்பர்கள்லாம் சொன்னாங்க. ஸோ முன்னால் வாங்க மூஞ்சை காட்டுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் மூஞ்சை காட்டாட்டி கூட அது ஓரளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மீடியாஸ் வந்து கவர் பண்ணுறாங்க, தெரிவிக்கிறாங்க மக்கள்கிட்ட. ஸோ அப்படி தான் வந்தது எல்லாம் நேச்சுரல் ப்ராசஸில். ஸோ பேசிக்கலி என்னோட மியூசிக் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தது வந்து 1997 லாக்அப்போட ஃபர்ஸ்ட் ஆல்பம். ஸோ அதுக்கு வந்து கட்டாயமாக என்னோட நண்பர் கோபால், மிஸ்டர் சேவியர், என்னோட பாலிய நண்பர்கள், அவங்கலாம் ஸ்கூல்மேட்ஸு. ஸோ அவங்களுக்குலாம் நன்றி சொல்லணும். அவங்க தான் எனக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் மலாய்ப்பாட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மலாய்ப்பாட்டு சும்மா கிட்டாரில் இசையமைச்சு, கீபோர்டில் இசையமைச்சு சும்மா பாடிக்கிட்டு ரெக்கார்டிங் கம்பெனிஸ்லாம் அனுப்பிட்டு இருந்தேன். ஸோ அது அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க ஆல்பம் செய்யும்போது வந்து எனக்கு கேட்டாங்க, நீ வாயா, நாங்கள் லாக்அப்னு ஒரு ஆல்பம் செய்கிறோம், நீ வந்து கட்டாயமாக நீ செய்யணும்னு சொன்னாங்க. ஸோ ஐ டிட் 2 songs ஃபார் தேம். அதில் எவென்ச்சுவலி ஆல்பம் வந்து ஒரு பாடல் புறப்பட்டு தமிழான ஒரு பாட்டு வெளியாகிச்சு. ஸோ அப்போ புறப்பட்ட தமிழ் இன்ன வரைக்கும் புறப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படி தான் ஆரம்பமானது. சரி சுந்தரா, இப்போ வந்து உங்க பேக்ரவுண்ட் சொன்னீங்க, ஆனா நீங்க எங்க படிச்சீங்க, எங்க உங்க ஹோம் டவுன், உங்க ஹாபி, அதெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையா இருக்கு எனக்கு. பேசிக்கலி நான் வந்து முழுக்க ஒரு முழு நீல சிட்டி பாய். கேஎல்ல பிறந்து சிராஸில் வளர்ந்ததெல்லாம் கேஎல் தான். இங்கே தான் இருக்கோம். படித்தது வந்து கொக்ரைன் ஸ்கூலில் படித்தேன். கில் ரோட், சிராஸ், கொக்ரைன். நான் இருந்த இடமே வந்து சுரேஷ், என்ன கேட்டிங்கன்னா கேஎல்ல வந்து ஒரு முக்கியமான மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முக்கியமான ஹாப். இந்த மியூசிக் சர்க்கிள், இந்த இந்தியன் மியூசிக் சர்க்கிளுக்கு ஒரு முக்கியமான ஹாப். 1950s 60sலேருந்து அங்கே தான் வந்து மலேசியாவில் புகழ்பெற்ற பேண்ட்ஸ்லாம், உதயசூரியன், இசை மலர், நிறைய பேண்ட்ஸுங்க அங்கே தான் எல்லாம் ஆரம்பமானது அந்த சிராஸில். ஸோ நான் எங்கள் தந்தையர் வந்து இசைக்குழுவில் ஒரு தலைவராக இருந்தார், உதயசூரியன் இசைக்குழுவில். கலைச்சல் MS வீரியா அவங்க பேர். ஸோ அவங்க சின்ன பிள்ளையிலே என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த பேண்ட் ரேஷன்முகம், மாரியப்பன், இவங்கெல்லாம் எங்கள் அப்பாவோட பேண்டில் தான் பாடிக்கிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து நான் அந்த ரேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ வாஸ் ஸ்டிமுலேட்டட் வித் மியூசிக்னா. ஸோ ஐ வாஸ் அட்ராக்டட். ஸோ அவங்க கூடலாம் பழகி அந்த காலத்து பாடகர்கள்லாம் எனக்கு தெரியும். ஸோ அப்பா கூட பாடினவங்க பாருங்க. ஸோ கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு அவங்களோட ரேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அப்படியே ஆசை வந்து அப்புறம் படிப்பெல்லாம் முடிச்சேன்னா நானே மியூசிக் போய் படித்தேன். யமஹா மியூசிக்லாம் படித்தேன். அப்புறம் கடைசியில் வந்து ஒரு அஸ்வாரா அகாடமி சினிடம் வாரிசானில் போயிட்டு புங்காஜன் மியூசிக் மேஜர் செஞ்சேன். தட்ஸ் ஹவ் என்னோட பேக்ரவுண்ட். சரி சுந்தரா, இப்ப பேக்ரவுண்ட்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. எப்பயுமே பல பேருக்கிட்ட நம்ம உங்க ஹாபி என்ன அப்படின்னு கேட்டா வந்து மியூசிக்னு சொல்லுவாங்க. உங்க வேலையே வந்து மியூசிக் தான். அப்போ உங்க ஹாபி என்னது? இது வந்து ரொம்ப நல்ல கேள்வி. என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் we are the most gifted person. When your hobby becomes a passion, becomes a career, அதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஸோ நம்ம கரியவே அதனால தான் நம்ம வந்து கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் சர்க்கிள்லாம் நிறையா இருக்கும். ஹாபி, பேஷன் எல்லாமே இதுதான். ஸோ நேரங்கள்லாம் பார்க்காம ஸ்டுடியோலாம் பார்த்தீங்கன்னா கிடையாருமே இருக்காது. ஸோ டைமை தவிர்த்து நாங்கள் பாட்டுக்கு இதிலே தான் மூழ்கி இருக்கோம். ஸோ இதுதான் எல்லாமே. ஹாபியும் இதுதான், வேலையும் இதுதான், பொழப்பும் இதுதான், எல்லாமே இதுதான். சரி சுந்தரா, இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் சொன்னீங்க, ஹாபி சொன்னீங்க. நீங்க முதலா இந்த இசைத்துறையில வந்து பாடின பாடலோ, ரெக்கார்ட் பண்ணதோ, இல்ல லிரிக்ஸ் எழுதுனதோ, அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க. இந்த வேலைக்கு தான் வரப்போறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எது உங்களை இழுத்துச்சு? அப்படியே கட்டாயமா ரொம்ப ஃபர்மா எனக்கு தெரியும். I knew that I'm going to be a musician because என்னோட
அண்மையில கூட என்னோட ரிப்போர்ட் கார்டு ஸ்டாண்டர்ட் 1ல சித்தன்னு ஒரு இடம் இருக்கும் பாருங்க, அதில் நான் எழுதுனது வந்து இப்போ மியூசிக்னு எழுதுனேன். ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லா டாக்டரு லாயர் எழுதுவாங்க, நான் இப்போ மியூசிக் தான் எழுதுனேன். ஸோ இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும், என் குருநாதருக்கு நன்றி சொல்லணும். அந்த ஆசைப்பட்டபடியே நம்ம ஒரு மியூசிஷியனாக அடி எடுத்து வச்சுட்டோம். இனி இறுதி வரைக்கும் கட்டாயமாக மியூசிஷியன் தான், இதுக்கிட்ட இந்த மாற்றம் இருக்காது பாருங்க. முதல்ல வந்து சிறு வயது முதல்ல பள்ளி பருவத்திலே பாட ஆரம்பிச்சிட்டேன். நான் முதல்ல பாடின பாட்டு கூட அப்பனே அப்படி பிள்ளையார் அப்படி. கொஞ்சம் எங்களுக்காக பாட முடியுமா? இல்லை, அது வேணாம், அது ரொம்ப ரொம்ப பழைய பாட்டு, எனக்கு மறந்துட்டேன். ஸ்கூலில் பாடினேன். அது முதல் சொல்லியே பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி அந்த பாட்டு அமைஞ்சது சந்தோஷமான விஷயம் தான். அதுக்கப்புறம் நிறைய பாடலாம், சினிமா பாடலாம், மேடை நிகழ்ச்சியில் அவ்வப்போது பாடி வந்தேன். கம்போஸ் பண்ண பாட்டு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி லொக்கா போட முதல் பாட்டு. அதுக்கு பிறகு அஸ்தானான்னு ஒரு ஆல்பம், ஃபுல் ஃப்ளாஷ் ஆல்பம், என்னோட மியூசிக் அத்தனையுமே. ஸோ அந்த ஆல்பம் செஞ்சுட்டு, ஆனால் எனக்கு நல்ல பேர் வாங்கி தந்தது, வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது ஒரு கொக்கோனந்தான்னு ஒரு சிப்பி, ஒரு கவிஞன், ஒரு டான்ஸராக அறிமுகம் ஆனார் எனக்கு. அவரு என்னோட அஸ்தானா ஆல்பம்க்கு வந்து அவர் கோரியோகிராஃபர், அவர் டான்ஸ் ஆடினார். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் பாட்டெலாம் எழுதுவேனே, எனக்கு பாட ஆசை, ஹிப்ஹாப் ரொம்ப ஆசை, எனக்கு ஹிப்ஹாப் எதுவும் செய்யணும்னு சொன்னார். ஸோ ஐ அண்ட் மை ஃப்ரெண்ட் கோபால் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து அண்டர்டேக் பண்ணி ஒரு ஹிப்ஹாப் ஆல்பம், ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃப்ளாஷ் ஹிப்ஹாப் ஆல்பம் நினைக்கிறேன். உலக ரீதியில் பார்த்தீங்கன்னா கூட முதல் ஆல்பம் அதுதான், பூமராங்ஸ் தான் முதல் தமிழ் ஹிப்ஹாப் ஆல்பம். அதுக்கு முன்னாடி சிங்கிள்ஸ்லாம் விளையாக்கியிருக்காங்க, சிங்கிள்ஸ் ஹிப்ஹாப் பாடலாம் விளையாடிச்சு. யோகி பி கூட விளையாக்கியிருந்தார் வல்லவன் பாட்டு, ஆனால் சிங்கிளாக விளையாக்கி இருந்துச்சு அது. ஆனால் ஃபுல் ஃப்ளாஷாக ஆல்பம் வந்து முதல் பூமராங்ஸ். திட்டங்கள்லாம் நிறைய பேருக்கு இருந்தது, ஆனால் பூமராங்ஸ் முதல் வெளியாடுது. ஸோ அது அவர் அறிமுகமாகி அப்புறம் அந்த பாடலுக்கு நல்ல அங்கீகாரம் கிடச்சி எனக்கு. வெளி உலகத்துக்கு ஓகே, நான் தான் ஒரு கம்போசர், கனவே கனவே, ஜோக்கான சாரி மக்கா, அந்த பாட்டெலாம் ரொம்ப பிரபலம் அடைச்சு மக்கள் மத்தியில் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஆல்பம் பெரிய ஓப்பனிங்காக இருந்துச்சு எனக்கு.